பிரைசலர் கர்த்தருடைய சத்தம் வல்லமுள்ளது. இந்த நாளையும் கூட நம்ம ஆண்டவரை துதிக்கலாம். பரிசுத்தமுள்ள பிதாவே உம்மை துதிக்கிற சோத்திரிக்கிற ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அப்பா, நீர் பெரிய ஒரு இரட்சகரும் அப்பா, கிருபையுள்ளோரும் இரக்கமுள்ளோரும் மனதொருக்கும் உள்ள தேவன் ஆண்டவரே, இந்த நாளையும் கூட நீர் எங்களோட பேசும். ஆமேன். இந்த நாளில் நம்மளை இயேசப்பா ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆண்டவருடைய வார்த்தை பாருங்கள், 115 சங்கீதத்தில் கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார்னு சொல்கிறார். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரு சிறியோரையும் ஆசீர்வதிப்பார்ன்ட்டு ஆண்டு சொல்கிறார். உங்களை ஆசீர்வதிக்கணுன்றது தான் ஆண்டருக்கு ரொம்ப பிரியம். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று ஆண்டு சொல்கிறார். அப்போது ஆண்டுக்கிட்ட நம்ம ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுன்னா என்ன பண்ணணுங்க? ஆண்டுக்கு பிரியமாக நடந்துக்கணும். அது ஒரே ஒரு காரணம்தான். கற்பனைகள் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து ஆண்டை நம்ம துதிக்கும் போது, சோத்தரிக்கும் போது, அவர் தீமையெல்லாம் விட்டு விலகி அவர் நன்மை செய்யும்போது கர்த்தர் நீதிமான்கள் மேலே கர்த்தருடைய கண்கள் எப்படி இருக்கா? நோக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு ஆண்டு சொல்கிறார். அப்படியாக நம்மளை பார்த்துட்டு இருக்கிற கண்கள், ஆண்டோடைய கண்கள் நம்மளை பார்த்துட்டே இருக்குது. அப்போ அவருடைய கண்களுக்கு நம்ம பிரியமாக இருந்தால் போதுங்க, உண்மையாக இருந்தால் போதுங்க, கொஞ்சத்தில் உண்மையாக இருங்கன்னு ஆண்டு சொல்கிறேன். அப்போது நம்மளை ஆசீர்வதிக்கிறதுக்கு அவர் நம்ம பக்கத்தில், நம்ம வலது பக்கத்தில் தான் இருக்கிறார். இசப்பா, யாரெல்லாம் ஆண்டே இன்னுமே இல்லை, ஆசீர்வாதமே இல்லை, ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்கப்பா, பலனற்று போயிட்டுக்கிறாங்கப்பா அண்டே, இதை கேட்குற யாராக இருந்தாலும் ஆண்டரே, இந்த நாளில் இதை கேட்கும்போதே அவங்களுடைய குடும்பத்தில், அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையில், அவங்களுடைய சிந்தையில் எல்லாவற்றிலப்பா ஒரு மாற்றங்கள் வந்து அவங்க குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க தொழிலை ஆசீர்வதிங்கப்பா, அவங்க பிரயாசத்தை ஆசீர்வதிங்கப்பா, படிப்பு ஆசீர்வதிங்கப்பா, சரீர சுகங்களை ஆசீர்வதிங்கப்பா. அன்றைய எல்லாவற்றிலும் காயங்களாக இருக்கலாம், அன்றைய நொறுக்கப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம். அன்றைய சோதனைப்பா, நீங்கள் எல்லாவற்றையும் காயங்களை கட்டி தேவனாக கர்த்தர் இந்த நாள் அவங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.